நாங்களும் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் அப்படியே விட்டுட்டு பேசாம இருந்துட்டோம். அப்புறம் இந்த பாப்பா வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச பாப்பா. எங்க கம்பெனில இந்த மாதிரி மருந்து சாப்பிட்டு நிறைய பேத்துக்கு குழந்தை உண்டாயிருக்கு. எனக்காண்டி ஒரே ஒரு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரி அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்காண்டி ட்ரை பண்ணோம். எங்களுக்கு பெருசா வந்துட்டு எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் நம்பிக்கை இல்லை. இந்த பாப்பா சொல்லிச்சே அப்படின்றதுக்காண்டி நாங்கள் ட்ரை பண்ணோம். எனக்கு 2 மாசத்துலயே எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. என்னோட வெயிட்டும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமும் தெரிஞ்சிச்சு. அப்புறம் எனக்கு ஒரு 5 நாள் தள்ளி போன மாதிரி இருந்துச்சு. அப்போ போனோடனே அப்புறம் அதை நாங்கள் வீட்டிலேயே டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். கன்ஃபார்மாக இருந்துச்சு. சரி ஏதேனுக்கும் டாக்டர்கிட்ட போய் காமிக்கலாம் அப்படின்ட்டு நேற்று ராத்திரி தான் நாங்கள் போய் செக் பண்ணோம். செக் பண்ணப்ப டாக்டரும் ஆமாம் நீங்கள் கன்சீவாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அழுதுட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதை கேட்ட உடனே அந்த பாப்பாவுக்கு தான் ஃபோன் அடிச்சு நான் ரொம்ப அழுதுட்டேன். அப்போ அந்த பாப்பா அப்போ கவலைப்படாதீங்கக்கா, இது கிடைச்சதே சந்தோஷம் நினைங்க அப்படின்னா அந்த பாப்பாவை நான் கடவுளுக்கு அடுத்து அந்த பாப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட நான் சொல்லும் போது அந்த பாப்பாவுக்கு தான் ஃபோன் அடித்து சொன்னேன். அந்த பாப்பா அக்கா எனக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் போட்டு விடுங்க, எங்கள் கம்பெனியில் நான் இதை போடணும் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த பாப்பாவுக்கும் அந்த கம்பெனிக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். இந்த வெஸ்டேஜுங்கிற கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.